மனுநிதி. ஏகாந்த சித்தத்தோடு அமர்ந்திருந்த மனுவை அணுகிய மகரிஷிகள் அவரை முறைப்படி வணங்கி இவ்வாறு சொன்னார்கள். மகரிஷிகள் சிலர் தங்களுக்கு ஏற்பட்ட சந்தேகங்களை நிவர்த்தி செய்து கொள்ள வேண்டும் என்று உத்வேகம் ஏற்பட்டது. தர்மம், அதர்மம், காமம், மோட்சங்களை பற்றி ஞானம் முழுமையாக கைவர பெற்றவரான மனு பகவானை அணுகினால் தங்கள் சந்தேகங்கள் தீரும் என்று தீர்மானத்தோடு அவர்கள் மனுவின் இருப்பிடம் வந்தார்கள். அங்கேயே சில நாட்கள் தங்கியிருந்தார்கள். ஒரு சமயம் மனு நிச்சலனமாக சாந்தமாக ஓரிடத்தில் அமர்ந்திருப்பதை பார்த்தார்கள். அதுவே தக்க தருணம் என்று அவரை அணுகினார்கள். கோபதாபங்களை முதலான உணர்ச்சிகளை ஆழமலும் பரபரப்பான காரியங்களில் பட்டிராமலும் ஏதோ ஒரு காரியத்தில் முனைப்பாக பட்டிராமலும் இருக்கும்போதேதான் ஒருவன் தெளிவாக ஞானத்தோடு சிந்தையோடு இருப்பார். மகான்களும் கோபதாபங்கள் முதலானவை இரா. அதனால் தீர்த்தமான சிந்தனையில் தீவிரமாக ஆழ்ந்திருக்க இடம் உண்டு. அவ்வளென்றால் இல்லாமல் சாந்தமாக மனதோடு வேறு வேலையில் ஈடுபடாமல் சித்ராத்தியாக இருக்கும்போது மகான்களை அணுகி தங்கள் சந்தேகங்களை கேட்டால் நிச்சயமாக நல்ல முறையில் சந்தேகங்கள் தீரும். எதற்காக அணுகிறார்களோ அந்த காரியம் ஈடேறும். ஆகவே தான் மகரிஷிகள் நேராக போனோம் கேட்டோம் என்றிராமல் மனுவானவர் நிச்சலனமாக அமர்ந்திருக்கும் தருணத்துக்காக காத்திருக்கும். தக்க தருணம் வாய்ந்ததும் அவரை அணுகி வணங்கி தங்கள் சந்தேகங்களை கேட்கின்றார்கள். அன்று அவர்களுக்கு மனு விரிவான விளக்கங்களையும் அளித்தார். அவை இன்று வரை மக்களுக்கு தர்மார்த்தங்களையும் நியாய அநியாயங்களையும் செயல்முறைகளையும் ராஜநீதிகளையும் மட்டுமின்றி குடும்ப நீதிகளையும் சட்ட நுணுக்கங்களையும் வாழ வேண்டிய முறைகளையும் இன்னும் பலவற்றையும் பறைசார்த்தி கொண்டிருக்கின்றன. மனுவின் வாக்காக அன்று வெளிப்பட்ட ஒளி அலைகள் வானத்தோடு கலந்து விட்டாலும் அந்த ஒளியோடு வெளிப்பட்ட ஞான ஒளி இன்றும் வரை பிரகாசித்து கொண்டிருக்கின்றது. அழியாத அந்த ஒளி இப்போது உங்கள் கரத்தினுள்ள இந்த நூலின் மூலமாக உங்கள் அறிவையும் பிரகாசிக்க செய்யும். இப்படி என்றென்றும் எவருக்கும் ஞான ஒளி கிட்ட வேண்டும் என்று எண்ணத்தோடுதான் அன்று அந்த மகரிஷிகள் மனுவை கேள்விகளால் துளைத்து நல்ல பதில்களை பெற்று நமக்கு அளித்தார்கள். இனி அடுத்தடுத்த ஸ்லோகங்களில் அவர்கள் தங்கள் கேள்விகளை கேட்கப் போகிறார்கள். அவற்றை பார்ப்போம். பகவானே, 4 வர்ணத்தவரும் கடைபிடிக்க வேண்டிய தர்மங்கள் பற்றியும் இவர்களுக்கு கலப்பு சம்பந்தங்களாக ஏற்பட்ட வர்ணாதருடைய தர்மங்களையும் பற்றி எமக்கு எடுத்துரைப்பீராக. 4 வர்ணத்தவரும் என்று வரும் இடத்தில் 4 வகையானவர்கள் என்று பொருள் கொள்ள வேண்டும். வர்ணம் என்ற சொல்லுக்கு நிறம் என்ற பொருளை இவ்விடத்தில் எடுத்துக் கொள்ளக்கூடாது. வெண்ணிறத்தினரும் தோன்றியவராக நிற வேறுபாடுகள் பச்சை, மஞ்சள், சிவப்பு, நீலம் என்று ஏற்பட்டிருப்பதைப் போல சிருஷ்டிக்கப்பட்ட மனிதனின் வேறுபாடுகளே வகைகளையே இந்த வர்ணம் என்று சொல் கூறுகின்றது. அதை பற்றி சற்று விரிவாக பார்ப்போம். பிராமணர், க்ஷத்திரியர், வைஷ்யர், சூத்திரர் என்று வகைகளையே வர்ணங்கள் என்கின்றோம். 4 வர்ணத்தார்கள் என்கின்றோம். இந்த பிரிவினைகள் ஏன்? மனிதரின் மேலென்ன கீழென்ன என்ற கேள்விகள் கலியுகம் தொடங்கி 5000 வருடங்கள் கடந்துவிட்ட நிலையிலும் எங்கும் ஒலித்த வண்ணம் உள்ளன. இதற்குரிய பதிலை பார்ப்போம். மேலானவன் இவன், கீழானவன் இவன் என்று
செய்வதற்காக இந்த வர்ணம் ஏற்படவில்லை. ஒட்டுமொத்த சமுதாயமும் கட்டுக்கோப்பாக நெறிமுறை பிறழாமல் நிம்மதியாக சந்தோஷமாக வாழ இந்த வர்ணங்கள் பிரிக்கப்பட்டன. இதை பற்றி சற்று விரிவாக பார்ப்போம். எல்லோரும் அவரவருக்கு தேவையான எல்லாவற்றையும் சுயமாக செய்து கொள்ள முடியுமா? யோசித்து பாருங்கள். உங்களுக்கு இருக்க ஒரு வீடு வேண்டும் என்றால் நீங்களே உங்களுக்கு வீட்டை கட்டிக்கொள்ள வேண்டும். வீட்டுக்கட்டு தேவையான கட்டுமான பொருட்களையும் நீங்களே தயார் செய்து கொள்ள வேண்டும். சாப்பிட வேண்டும் என்றால் நீங்களே உழுது பயிர் செய்து அரிசி, பருப்பு, காய்கறிகள் எல்லாவற்றையும் பெற வேண்டும். நீங்கள் படுத்துக்கொள்ள கட்டில் வேண்டும் என்றால் நீங்களே மரத்தை வெட்டி பலகையை அறுத்து எப்படி எடுப்பது செய்ய வேண்டுமோ அப்படி செய்து கட்டிலை உருவாக்க வேண்டும். ஆடை வேண்டுமானால் தானே பஞ்செடுத்து நூற்று நெய்து அணிய வேண்டும். இப்படி ஒவ்வொரு விஷயத்தையும் யோசித்து பாருங்கள். அவ்வளவையும் அவரவரே செய்து கொள்ள இயலுமா? அப்படி செய்ய முனைந்தாலும் அந்தந்த பொருளை உருப்படியாக செய்ய முடியுமா? ஒருவன் தன் தேவைகளை பூர்த்தி செய்து கொள்ள வேண்டும் என்றதால் பல கலைகள், பல தொழில்கள் தேர்ச்சி பெருக்க வேண்டும். எல்லாரும் எல்லாவற்றையும் விற்பன்னர்களாக இருப்பது என்பது இயலாத காரியம். மரவேலையில் தேர்ந்தவன் கட்டில் செய்ய வேண்டும். உழவு தொழிலில் தேர்ந்தவன் பயிர் செய்ய வேண்டும். இப்படி எந்த வேலையை தேர்ச்சி பெற்றவர்களால் நன்கு செய்யப்பட வேண்டும். ஆக உளவியல் வாழ்வில் முதல் தேவை விவசாயம். முதலாக பல தொழில்கள். இவை இல்லை என்றால் மனிதரால் வாழ முடியாது. இவைகளை செய்ய படைக்கப்பட்டவர்கள் பெயர் சூத்திரர்கள். இவர்கள் உற்பத்தி செய்யும் பொருட்கள் தேவைப்படுபவர்களுக்கு கிடைக்க வேண்டும். இதை நடைபெற வேண்டுமெனில் பல இடங்களுக்கு பலரால் உற்பத்தி செய்யப்பட்ட பொருட்கள் ஓரிடத்தில் விற்கப்பட வேண்டும். விற்பதற்கு விற்பனையாளர்கள் தேவை. உற்பத்தியாளர்கள் வாழ வேண்டும் என்றால் விற்பனையாளர்கள் இருந்தால்தான் முடியும். இதற்கு படைக்கப்பட்டவர்கள் பெயர் வைசியர்கள். உற்பத்தியாளர்களிடமும் விற்பனையாளர்களிடமும் உள்ள பொருட்களை களவாடப்படாமல் இருக்க வேண்டுமானால், எதிரிகளை தொல்லையில்லாமல் இருக்க வேண்டுமானால் அவர்களுக்கு தக்க பாதுகாப்பு தேவை. அவர்கள் மட்டுமல்ல, நாட்டில் உள்ள பெண்கள், குழந்தைகள் முதல் சந்நியாசிகள் வரை அனைவரும் பயமற்ற நிம்மதியாக வாழ வேண்டுமென்றால் தக்க காவல் தேவை. அதற்காக படைக்கப்பட்டவர்கள் பெயர் சஸ்திரியர்கள். உலகில் நன்கு மழை பொழிந்து பஞ்சம் நேராமல் இருக்க வேண்டும். இயற்கை பேரிடர்களான ஆழி, பேரலை, பூகம்பம் போன்றவற்றாலும் பெருத்த அழிவுகள் ஏற்படாமல் இருக்க வேண்டும். இதற்கு தெய்வ அருள் வேண்டும். தெய்வானுக்கிரத்தை பெற வேண்டுமெனில் மிகுந்த தூய்மையோடு நியமத்தையோடு பூஜைகளையும் ஜபங்களையும் ஹோமங்களையும் யாகங்களையும் செய்ய வேண்டும். இதற்காக படைக்கப்பட்டவர்களே பெயர் பிராமணர். ஆக உலகில் வாழ்வில் முதல் தேவைகளுக்காக சூத்திரர்களும், அடுத்த தேவைகளுக்காக வைசியர்களும், இவர்களுக்கும் தேவைக்காக சத்திரியர்களும், இவர்களோடு உலக மாந்தர் அனைவரும் சுபிட்சமாக இருக்க வேண்டும் என்பதற்காக பிராமணரும் படைக்கப்பட்டனர். இந்த 4 வகையானவர்களே 4 வர்ணத்தார் என்று கூறப்படுகின்றனர். இந்த அடிப்படையாக நன்கு புரிந்து கொள்ள வேண்டும். இந்த 4 வர்ணத்தாருமே இறந்த பிறகு மேலான உலகங்களை அடைய முடியும். இதில் எந்த பாகுபாடும் கிடையாது. அவரவர் தங்களுக்குரிய தொழில்களை செய்தபடி அவரவருக்கு விதிக்கப்பட்ட தர்மங்களை தெரிந்து கொண்டு அவற்றை கடைபிடித்து வாழ்ந்தால், அப்படி வாழ்வதன் பிராமணனாயினாலும் சத்திரியனாயினாலும் வைசியனாயினாலும் சூத்திரனாயினாலும் நல்லுலகத்தை அடைவான். எவ்வாறு அனைத்து தொழில்களையும் ஒருவன் செய்ய முடியாதோ அவ்வாறு அனைத்து தர்மங்களையும் ஒருவன் கடைபிடிக்க முடியாது. எனவே அவரவர் தொழிலுக்கு தக்கபடி அவரவர்களுக்கு தர்மங்களை விதிக்கப்பட்டன. இவற்றை நன்கு அறிந்து கொண்டவர்களால் தான் இவ்வுலகில் சந்தோஷமாக வாழ முடியும்.
பல பல பரலோக ஆனந்தத்தையும் பெற முடியும். எனவே இகத்துக்கும் பரத்துக்கும் அவசியமான இந்த தர்மங்களை பற்றி எடுத்துரைக்க வேண்டும் என்று இந்த லோகத்தில் மகரிஷிகள் மனுவிடம் கேட்டார்கள். இந்த 4 வகைகளின் தர்மங்களை பற்றியும் இந்த 4 வகையினரும் கலப்பு திருமணங்கள் செய்து கொண்டதால் ஏற்பட்ட பல வகையினரும் கடைபிடிக்க வேண்டிய தர்மங்களை பற்றியும் எடுத்துரைக்க வேண்டினார்கள்.